பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குடும்பத்தினரோடு கடலூரில் உள்ள வடலூர் வள்ளலார் ராமலிங்க சாமிகள் சத்தியஞான சபையில் வழிபாடு செய்து வருகிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிவள்ளல். விவரங்கள். சுதர்சனா, கடலூர் மாவட்டம் வடலூர்ல வள்ளலார் சத்தியஞான திருச்சபை இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இன்று மாலை கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம், அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் வடலூர் பேருந்து நிலையத்தில் நடைபெற இருக்கு. அந்த கூட்டத்திற்கு முன்னதாக வருகின்ற இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்சமயம் வடலூர் வள்ளலார் கோவில் அருகே உள்ள, அதாவது தர்மசாலை பகுதியை இப்ப பார்வையிட்டு இருக்காரு. அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா அணையா அடுப்பு மற்றும் அங்கு உள்ள வள்ளலார் திருவுருவத்திலையும் பார்வையிட்டு அங்கு தரிசனம் செய்துட்டு இருக்காரு. அவருடன் பாத்தீங்கன்னா அவரது மனைவி, அவரது மகள், மருமகன் உள்ளிட்ட குடும்பத்தினரும் தற்சமயம் அவரை வள்ளலார் கோவில தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. இது முடிந்ததுக்கு அப்புறம் செய்தியாளரை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. முன்னதாக வடலூர்ல தற்சமயம் இந்த சர்வதேச மையம் அமையப்படும் அப்படின்னு ஒரு தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஒரு முற்றுகை போராட்டம் சில வாரங்களுக்கு முன்பு நடைபெற்றிருந்த நிலையில தற்சமயம் அன்புமணி ராமதாஸ் இங்க வந்திருக்கிறது ஒரு பரபரப்பான சூழ்நிலையே ஏற்பட்டிருக்கு. அவர் இருந்தாலும் தற்சமயம் அவர் வள்ளலார் கோவில்ல தரிசனம் மட்டுமே செய்ய இருப்பதாகவும் மாலை நடக்கும், அதாவது கொள்கை விளக்கு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாக தெரிவித்திருக்காங்க. அவர் வருகை ஒட்டி கோவில் வளாகம் முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தர்ஷனம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.